வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இங்க பாருங்களேன், இந்த தாவீது ராஜா ஸ்தானத்திலிருந்து அவர் காட்டுக்கு போறாரு. போகும்போது இந்த சிமை அந்த ராஜாவை தாவீத தூஷிக்கிறார். இப்போ உடனே அபிசாயி கேட்குறான், இந்த செத்த நாயை ஒரே வெட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தாவீது என்ன பதில் சொன்னார்? நம்மளால என்ன பதில் சொல்லி, உங்களை யாராவது தூஷிக்கிறாங்க, உங்களை நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, வேலைக்கு போனால் அவமானம், அங்கே வேலையில் எப்போ பாரு உன்னை ஒருத்தன் என்ன பண்ணுறான், உன்னை ஒருத்தன் கேலி பண்ணினே இருக்கிறான்னு வச்சுக்க, மத்தியில் என்ன உன்னை சிறுமப்படுத்தினே இருக்கிறான், நமக்கு என்ன வரும்? கண்டிப்பாக வரும். அவங்க மேலே போவோம், கண்டிப்பாக வரும். நான் கூட ஒருத்தரை சொன்னேன், எப்போ பார் அவன் ரசிக்கப்பட்டது தான், ஸ்தாபனத்தில் ரசிக்கப்பட்டவன் தான், ஒரே ஆஃபீஸில் வேலை செய்தவன் தான், இல்லை என்னுடைய மிஷின் போர்டு ஹெட் டிபார்ட்மெண்ட் அவர் கூட இருக்கிற கொலிக்கு மத்தியில் எப்போ பாரு கேளிக்கையா ஒரு கிண்டலா பேசுறது. ஒரு நாள் கூப்பிட்டு வாங்க, இந்த மாதிரி பேச போ, எனக்கு கீழே இருக்கிறவர் கூப்பிட்டு சொன்ன, இந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு போ அப்படின்னு சொன்னேன். சொல்கிறேன், நான் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடாது, ஆக்சிடெண்ட்டில் ஒன் சைடு அவர் அடிபட்டு ஃபேஸே மாறிடுச்சு. இன்னொருத்தர் அதுக்கு முந்தின ஸ்தாபனத்தில் வேலை செய்தார், என்னோட ரொம்ப சீனியர் வயசு பெரியவர். என்ன மற்றவங்க எதிரில் நிந்திக்கிற காரியம் நான் ஒன்றுமே சொல்ல, பொறுமையாகவே இருக்கேன். கர்த்தர் அந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே தேவன் கொண்டு வந்தார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊழிய அழைப்பு, கர்த்தர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறார். அதனால நான் ரெசிக்னேஷன் கொடுத்து நான் வெளியே வரேன். நான் வெளியே வரும்பொழுது அவருடைய வேலையும் போயிடுச்சு. அவர் சொல்றாரு, நீங்களும் போறீங்க நானும் போறேன். ஏதாவது குறைந்த கட்சியில் என்ன கேட்டார், குறைந்தான பெரிய வயசு பெரியவர் இருக்கவர், ஏதாவது குறைந்தான மன்னிச்சு அப்படின்னாரு. கட்டளை சொல்றார். அன்பானவர்களே, நமக்கு விரோதமாக வேலை ஸ்தலத்தில் சிலர் எழும்பலாம், நம்மளை மட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கலாம். ஆனால் வேதத்தின்படி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த தாவீது தாவீது பார்த்தா என்ன சொல்றாரு பாரு, அந்த வசனம் வழி படிக்கல. இப்போ 11 வசனம். யாரை பார்க்குறாரு? யாரை பார்க்குறாரு? நல்ல கவனிங்க. அவங்க கூட தாவீது கூட யாரெல்லாம் அந்த தூஷணத்தை கேட்டாங்களோ அவங்கள பார்க்குறாரு. அவங்கள பார்த்தீங்கன்னா சொல்றாரு, பாருங்களேன், என்ன சொல்றாரு? இந்த மாதிரி நம்ம எத்தனை சொல்லியிருப்போமா? அவன் தூஷிக்கிட்டோயா, கர்த்தர் அவனுக்கு திடீர்னு என்ன ஆயிடும்? பேட்டரி வாங்கி வச்சுக்கீங்களா? ஐயோ,
இது சொல்லுது, நீ காதலையும் கழுதிலையும் மாட்டிட்டு இருக்கிய, என்ன நிரந்தரம் நினைச்சிட்டு இருக்கியா? நான் அது கிடையாது. நமக்குள்ள இருக்கிறது எதுவுமே நிரந்தரம். நடுவில் கை விட்டு போயிடுவது. ஆமென். கர்த்தர் தான் நமக்கு நிரந்தரம். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, அவன் தூஷிக்கட்டும், கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசு சொன்னாரு, என் அனுமதி இல்லாம அவர் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விழக்கூடாது. கர்த்தர் அனுமதிக்காம இந்த சிமையின் தாவீதை தூஷிப்பது. நான் நினைக்கிறேன், இவர் ராஜஸ்தானத்தில் வரும் பொழுது எத்தனையோ பேர் இந்த தாவீதை என்ன பண்ணியிருப்பாங்க? புகழ்ந்துருப்பாங்க. இதுதானங்க புகழ்ந்துருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா செய்திருப்பாங்க. ராஜா வாழ்க, அரசே வாழ்க என்ன பண்ணிருப்பாங்க? பெரிய முழக்கம். ஏன்? தாவீது ராஜா ஆவதற்கு முன்பாக இந்த கோலியாத்தை கொன்று அவன் வீரனாக தன் தேசத்துக்கு வரான். அப்போது ஜனங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சவுல் கொன்றது 1000, 16. அப்போவே அவனுக்கு ஒரு பெரிய ஜெயகோஷம். இப்படி எல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவன் கேட்டிருந்திருக்கிறான். ஆனா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாருங்களேன், ஒரு மனுஷன் தூஷிக்க கர்த்தர் கட்டளையிட்டாரு, அதை எதிர்க்கல, ஏற்றுக்கொண்டான். வாழ்த்துதல் சொன்னா ஜனங்களை ஏற்றுக்கொள்வார், தூஷித்தா ஏற்றுக்கொள்ளவே. ஆனா இந்த தாவீது கர்த்தர் மேல நம்பிக்கை என்ன பேக்கி யாராவது இது வந்து ஒரு செக் பண்ணிட்டு நீட்டாக வச்சுட்டிங்கன்னா யூடியூப் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. இதான் நேரத்தோடு போகுது. சரி, ஓகே. அந்த ஒரு நல்ல மைக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. என் மைக்கு அங்கே கொடுத்துட்டேன். இந்த மைக்கை வாங்கியாச்சு. ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? இந்த மைக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டோம் தெரியுமா? இன்னும் ஒரு சில தேவைகள்லாம் இருக்குது. மைக் வாங்கணும். ரெக்கார்டிங் மைக்கு எங்கள் யூடியூப்பில் ரெக்கார்ட் ஆகும்போது நாய்ஸ் வந்து கொண்டிருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று வாங்கணும் நம்ம. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே போல் கார்ட்லெஸ் மைக்கு, இந்த பிள்ளைங்க வந்து பாட்டு பாடுறாங்க, அவங்களுக்கு கொயர் டீமுக்கு 2 மைக் தேவைப்படுது, கார்ட்லெஸ் மைக். இந்த 2 தேவை. ஒரு ஸ்பீக்கர், இதே மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இந்த சைடில் ஒன்று போடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த தேவைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60,000 மேலே ஆகும் அந்த காரியம். அதுக்காக நீங்கள் கருத்தாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து தாவீது சொல்றாரு, இந்த நாளில் நான் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவா. என்ன சொல்றாரு? அவன் நமக்கு எதில் இருந்துச்சு? மனுஷன் மேலே இல்லை. அவர் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்ததுனால அவர் விசுவாசம். இதை பார்த்து, இந்த நிந்தையை பார்த்து, இந்த சிறுமையை கர்த்தர் பார்த்து, எத்தனையோ பேர் என்னை வாழ்த்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மனுஷன் என்னை எல்லார் மத்தியில் அவமானப்படுத்துறாங்க. மண்ணை வாரி போடுறான், கல்லெடுத்து அடிக்கிறான். ஒரு முறை சொல்லி செய்துட்டே வரான், வழியெல்லாம் செய்துட்டு வரான்.
பாருங்க, அப்படி யாராவது செய்து இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆனா அதை பொறுமையோடு கூட தாவீது என்ன பண்ண தெரியுமா? சகித்தார். இதே போலதான் நம்முடைய கல்வாரி நாயகரும் அந்த சிலுவை மரத்தில் அவரை சொன்னாங்க, நீ தேவகுமாரனா, நீ இறங்கி வானா அந்த விசுவாசிக்க நிந்தித்தாங்க, தூஷித்தார். ஆனா அவர் ஒண்ணுமே என்ன பண்ணல, பேசல, சகித்தார். சகித்தார். எப்போ தெரியுமா இந்த சகிப்பு தன்மை வரும்? எப்போ இந்த பொறுமை வரும் அப்படின்னு தெரியுமா? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர வளர, நீ கர்த்தருக்கு காத்திருக்க காத்திருக்க கர்த்தர் அந்த கிருபையை உனக்கு தருவார். அந்த கிருபையை நீ எவ்வளவு ஆவியில பலன் கொள்றியோ, எவ்வளவு பாஷைகளை நீ பேசுகிறியோ, எவ்வளவு கர்த்தரோடு நீ ஐக்கியம் கொண்டிருக்கிறியோ, அவ்வளவாய் கர்த்தர் அந்த சகிப்பு தன்மையும் அந்த பொறுமையும் அந்த விசுவாசத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் அப்படின்னா கர்த்தர் சோதரனுடைய கோபத்தை தேவன் எடுக்கிறார். முன்கோபம் சில பேருக்கு என்ன வரும்? எடுத்த எடுப்புல என்ன பண்ணணும்? கோபப்படும். பொறுமையா? பொறுமை இல்லை. அப்படின்னா உள்ளான மனுஷன்ல நீ வீக்கா இருக்கிற, அது உன்னுடைய பலவீனம் என்று கர்த்தர் சொல்ற. உன் பலவீனம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும், உன் பலவீனத்திலே என் பலன், என் கிருபை உனக்கு. அப்ப இந்த கிருபை நீ கேட்டு வாங்க. தாவீது கேட்டு வாங்க, உன்னுடைய ஆலயத்திலே உன்னுடைய கிருபையை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். காலையில் உன்னுடைய சமூகத்துக்கு வந்து நான் காத்திருக்கிறேன். கிருபையை கேள். அன்பான விசுவாசிகளே, கர்த்தரத்தில் கிருபையை கேள். உன் உள்ளான மனுஷனை தேவன் பலப்படுத்துவார். உனக்கு எதிர்த்து வருகிற எதிர்ப்புகளை நீ சமாளிக்க, எதிர்கொண்டு போக, ஜெயம் எடுக்க கர்த்தருக்கு கிருபையை தேவன் தருவார். இந்த கோபத்தை ஜெயிக்க கர்த்தருக்கு கிருபையை தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோதனம் உண்டாகும். இயேசு கூட அந்த சோதனைக்கு முன்பாக இரவெல்லாம் கண் விழித்துச்சு. அப்பொழுது தேவ தூதன் அவரை பலப்படுத்தினார். உன் பலவீனத்துக்காக, உன் பலவீனத்தை விட்டு நீங்கணுமா? உன் கோபத்தை விட்டு நீங்கணுமா? உனக்கு சாந்தம் வரணுமா? சகிப்புத்தன்மை தேவையா? இந்த புது வருஷத்துல ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். என் கோபத்தை எடுத்து, முன் கோபத்தில் எடுத்து போடும். முகம்லாம் மாறிடும், சிரிப்பெல்லாம் போயிடும், முகம் மாறி போயிடும். இல்லை, கர்த்தர் சோதரம். இயேசுடைய முகம் மாறும். அவர் நீதித்த போது மாறுங்க. தாவீதுடைய முகமும் மாறுங்க. எப்பவும் இருக்கிற சாதாரண பேசலாம். தேவ பிள்ளையுடைய முகம் எப்பொழுதும் மலர்ந்து இருக்க வேண்டும். எப்பொழுதும் மலர்ந்து இருக்கும். அடிக்கடி சாம்சன் ஐயா சொல்வார், உங்க முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? 10-10 போல இருக்கணும்னு சொல்லுவார். கடிகாரம் உள்ள பார்த்தீங்களா? 10-10 எப்படி இருக்கும்? அது போல மலர்ந்து இருக்கும். அல்லேலூயா. Not a 6 o'clock face. 6 மணி முகம் போல நீண்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஐயாவை பார்க்கும்போது முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஐயாவோட முகத்தை பார்த்துக்கிட்டு ஒரு நாள் நான் போனேன். கொடைக்கானல் போகிறதுக்கு ஒரு பர்மிஷன் லெட்டர் வாங்கினதுக்காக அவர்கிட்ட போய் அண்ணா நகர் வைபாக்கில் இருக்கும்போது போயிருந்தேன். அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஈகிள் ஃபோட்டோ ஒன்று மாட்டிருக்கு. அதில் உட்காந்துருந்தார். நான் அவரை பார்க்குறேன், அவர் என்ன பார்க்குறேன். நான் அவரை பார்க்குறேன், அவர் என்ன பார்க்குறேன். இப்படியே 2 பேரும் பார்த்துங்களா இருக்கும். கொஞ்சம் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம். சரி, சொல்லலாம்.
ஆவிக்குரிய அழகு அவருடைய முகத்தில் சொல்லி அந்த முக மலர்ச்சி. எவ்வளோ டென்ஷன் தெரியுமா? அவருடைய ஊழியத்தில் எவ்வளோ டென்ஷன் இருந்தது தெரியுமா? எவ்வளோ போராட்டம், சரீரத்தில் உபாதைகள் இருந்தது தெரியுமா? அந்த சூழ்நிலையிலையும் அது எப்போ சிரித்த முகத்தோடு டென்ஷனே இருக்க மாட்டேன், சிம்பிளாக போகும். செய்தியை சொன்னா கேட்டுக்கிட்டே இருந்த காலில் தேன் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். எத்தனை மணிக்கு முடிப்பாருன்னே சொல்ல முடியாது, தெரியவே தெரியாது, டைம் போறதே தெரியாது. அப்பா முடிக்கும் போது தான் அப்பா இப்பதான் முடிக்கிறாரு. அவன் காரணம் என்ன? உள்ளான மனுஷனுடைய மேல, உள்ளான மனுஷன். அவர் சொல்றாரு, அதிகாலை ஒரு முறை 5 மணிக்கு நாய் குலைக்கிற சவுண்டு கேட்கும். அவர் வீட்டு பக்கத்துல நாய் குலைக்குது. ஒரு முறை 2வது நாளும் குலைக்குது, 3வது நாளும் குலைக்குது. நாய் கால குலைக்குது. கரெக்டா அந்த 5 மணிக்கு குலைக்குதுங்க, நாய் குலைக்குது. சரி என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பால்கனியில் போய் எட்டி பார்த்தாரா, ஒரு அல்சேஷன் டாக் ஒருத்தர் பூச்சிக்கிட்டு நடந்து போறாரு. நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த எதிர் வீட்டில் போமரியன் டாக் தெரியுமா, குட்டியா இருக்கும், புசு புசு சின்னதா. அந்த வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க. இந்த அல்சேஷனை பார்த்து அந்த நாயெல்லாம் குலையுது. இந்த நாய் குலைக்கவே இல்லை, எது அல்சேஷன் குலைக்கவே இல்லை. கம்முன்னு அது பாட்டு அசால்ட்டாக நடந்து கம்பீரமாக அது பாட்டு போயிடுச்சு. இதை பார்த்த உடனே அவர் மனசில் வந்துச்சுன்னா, இந்த அல்சேஷனை மட்டும் அவுத்து விட்டுருந்தா இந்த குட்டி நாய்கள்லாம் என்ன ஆயிடும். அது தன்னுடைய பலத்தெல்லாம் அடக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அது போகுது. அது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம குலைக்கிறவங்களா இல்லாம அதை சகித்து உள்ளான மனுஷன் ஒரு அல்சேஷன் டாவை போல பலமுள்ளவர்களாய், கர்த்தருடைய பலமுள்ளவர்களாய் கர்த்தர் இந்த கிருபையை தேவன் நம்ம கொடுப்பார். நாம் கண்களை ஜெபிப்போம்.